ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இது சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட் அதிரசம் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம இதை ரவை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாங்க. ரவை கொஞ்சம் நைஸான ரவையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் தாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த உப்பு, தேங்காய், ரவை 3மே நல்லா கலந்ததும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த 1 கப்பு ரவை, 1/2 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 கப்பு தண்ணி விட்டாலே போதுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரவை ரொம்ப கொலான்னு இருக்கக்கூடாது. கரெக்டாக கிட்டி பதமாக வரணும். அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்ததை கடாயில் விட்டுட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்துக்குங்க. நீங்கள் கொதி வந்த பிறகு சேர்க்கும்போது உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணி பத்தாத மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ரவை ஓரளவுக்கு வெந்துடும் இந்த சூட்டிலே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பால் ரவை இழுத்தமோ அதே கப்பால் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஆனால் 1 கப்பு முழுசாக சேர்க்கல, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி ரவை சில பேர் வாங்கினோடனே வறுத்து எடுத்து வச்சுருப்பீங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இந்த தண்ணி அளவு பத்தாது, ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இது வறுக்காத நார்மல் ரவைக்கு தான் இந்த அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் இலகி கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துடுங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ரவை ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா கெட்டி பட்டு இருக்கும். நமக்கு கேசரி மாதிரி கொலான்னு இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு ரவை தேவைப்படும். இப்போ இது பார்த்திங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக ஆஃபில் தான் இருக்குது. இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. கை பொறுக்கிற சூடு வரட்டும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை கையை வச்சு நம்ம பிணைஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு மாவு பதம் வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கையை நல்லா தண்ணி தொட்டுட்டு பிணைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துளி கூட நெய்யெலாம் சேர்க்கவே இல்லைங்க. இது நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொழுக்கட்டை மாதிரி பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அல்லது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. இது நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இந்த மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸாகவே திரட்டிக்கிங்க. நம்ம அடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த திக்னஸுக்கு திரட்டிட்டு இப்போ இந்த அன்னிவனாக உள்ள ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவைப்படுற டிசைன் தாங்க. இதை நீங்கள் உருட்டி தட்டி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அல்லது குண்டு குண்டாக குலோப்ஜாம் மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சுக்கலாங்க. இந்த மாவு இப்போ சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தேங்காய் வாசனையோட இந்த ரவை பாலில் வெந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாவையும் திரும்ப திரட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவை, தேங்காய், சர்க்கரை இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த ஸ்வீட் பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம கடாயோட சைஸை பொறுத்து ஒரு 3-4 அப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ போட்டு ஒரு நிமிஷம் கரண்டி வச்சு கிளறாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ இது வெந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாழி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அதிரசம் பதம் வந்துடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. நான் அதை சுட்டு முடிச்சுட்டு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயில் பிரியவும் பிரியாது, எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது. ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இப்போ 2 பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க மாவையும் பொரித்து எடுத்துடலாம். நான் பொரித்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த எண்ணெயை காமிக்கிறேன். இது இப்போ எப்படி க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ விட்ட எண்ணெய் கொஞ்சம் கூட குறையாது, அதே அளவுக்கு எண்ணெயும் இருக்கும். இப்போ இது மாதிரியே நான் எல்லா மாவையும் பொரித்து எடுத்துட்டேங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கமகமன்னு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகலை, எண்ணெய் குறையவும் இல்லை, அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.